ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வார வாரம் ஜோதிட நேரத்திற்கு நீங்கள் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆதரவுக்கு மிக நன்றி. வேந்தர் டிவி நிர்வாக இயக்குனர் SRM ரவி அண்ணன் அவர்களுக்கும் ரவி பச்சமுத்தண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் மற்றும் டெக்னிக்கல் குழுவிற்கும் டைரக்டருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த வாரம் 18/11/2024 முதல் 24/11/2024 வரை உள்ள நாட்களுக்கு உண்டான வாரப்பலன். கார்த்திகை 3லிருந்து கார்த்திகை 9. நிறைய கேள்விகள் தான் இப்போ வந்து கொண்டே இருக்குது. ஸோ அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதே கொண்டு போனாலே 365 நாட்களுக்கு 365 பதில்கள் சொன்னாலே அதே ஒரு சந்தோஷமாக இருக்கும் போல. நீங்கள் கேள்வி கேட்பதனால் நிறைய விஷயங்கள் நான் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதுதான் அதனுடைய தாத்வீகம். நிறைய பேர் கேட்குறாங்க, குலதெய்வ வழிபாட்டுக்கு ஏன் இவ்வளோ தொலைவு சொல்லிக்கினே இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, குலத்தை காப்பது தான் குலதெய்வம். சிம்பிள். அம்மா எப்படி முக்கியமோ, பெற்றோர் எப்படி முக்கியமோ, அதில் தாய்க்கு எப்படி முக்கியமோ, குலதெய்வத்துக்கு அவ்வளோ முக்கியம். தெய்வீக வழிபாடுகள்லாம் எவ்வளோ வேணுமா செய்யலாம், கோடிக்கணக்கில் செய்யலாம். குலதெய்வத்துக்கு ஒரு பூ வாங்கி கொடுக்காம என்ன செஞ்சாலும் நிற்காதான். தலைமுறையாக நமக்கு எந்த தொந்தரவுகள், திசா தொந்தரவுகள், லக்ன தொந்தரவுகள், பாதகாதிபதி தொந்தரவு, அஷ்டமாதிபதி தொந்தரவு, விரயத்தான ஸ்தானாதிபதி தொந்தரவுலாம் ஜாதகத்தில் நிறைய தொந்தரவுகள் உண்டு. தசைகள் உண்டு. 6க்குரிய தசை, 8க்குரிய தசை, 12க்குரிய தசை, 7ஆம் பாவாதிபதி தசை, பூர்வ புண்ணிய ஸ்தானத்து தசைன்னு அப்படி. சூரியன்லேருந்து சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன் அப்படியே 120 வருஷ தசை. அதில் புத்திகள், அந்த புத்திகளில் அந்தரம் எப்படி பிரித்து வச்சு வருது இல்லையா, கால்குலேஷன். இதெல்லாம் ஒரு நாளும் நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஏதோ ஒரு சக்தி வேணும். மந்திரங்கள் வேணும், டெய்லி கேட்பது, பயபக்தியோடு உங்களுக்கு பிடித்த தெய்வங்கள், உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதிகள், தெய்வ சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய விபூதியெல்லாம் நம்ம கூடயே வச்சுக்கணும். பேக்கெட்லேயே வச்சுக்கணும், பர்ஸில் வச்சுக்கணும், பேக்கெட்டில் வச்சுக்கணும், வண்டியில் வச்சுக்கணும், சுற்றி வச்சுக்கணும். ஹார்ட் பேஷண்ட்டுங்கள்லாம் எப்போயுமே ஒரு மாத்திரை கையிலே வச்சுருப்பாங்க. டப்புன்னு எதாக இருந்தால் அந்த மாத்திரை போட்டுக்கிறது. பிபி பேஷண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நிறைய பெரிய நோயாளிகள்லாம் நிறைய நோயாளிகள்கிட்ட பார்த்திங்கன்னா இருக்கும். அதான் லைஃப் சேஃப்டி மெடிசன்ஸ்னு பேர். அதுபோல் உங்களுக்குன்னு முக்கியமான தெய்வங்களுடைய விபூதி குங்குமம் எப்போயுமே உங்கள்கிட்ட இருக்கிறது ரொம்ப விசேஷம். நம்பிக்கை தரும், செஞ்சு பாருங்கள். அதுபோல் தான் குலதெய்வம். குலதெய்வ படத்தை வீட்டில் வைக்கலாமா வேணாமான்னு ஒரு டிஸ்கஷன்லாம் இருக்குது. குலதெய்வ படத்தை வைக்காமல் எந்த தெய்வத்தை வைப்ப? குலகாரம் படத்தை வைக்க முடியும்? குலதெய்வம் படம்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். 1000 படங்கள் நம்ம வீட்டில் இருந்தாலும் குலதெய்வம் முக்கியம். சாதாரணம் ஒன்றும் உங்களுக்கு எங்கே பிடிக்குதோ வைங்க. வடக்கில் வச்சு தெற்க பார்க்கக்கூடாதுன்றது தான் சாமியுடைய இது. வடக்கு பெரியவங்களுக்கு, நம்மக்கிட்டேருந்து மறைஞ்சவங்கெல்லாம் வடக்கில் இருக்கணும். அவ்வளோதான். வெளிநாட்டில் இருக்க நான் என்ன பண்ண முடியும்? சந்தோஷம். அந்த குலதெய்வத்துக்குன்னு பூஜைகள் ஏதாவது இருக்கும். நீங்கள் பிறந்த மாதத்தை வச்சுக்கோங்க. அந்த குலதெய்வ கோயிலுக்கு அன்னதானம் போடுறாங்கன்னா அரிசி அமைச்சிருங்க. அரிசி, பருப்பு. இல்லை குலதெய்வ கோயிலுக்கு யாருக்கிட்டேயாவது சொல்லி பசு நெய் அமைச்சிருங்க. தீபம் கலந்து ஊற்ற சொல்லு. அம்பாளை அந்த புடவை சாத்துற பழக்கமாக இருந்தால் சாத்துங்க. அபிஷேகம் பண்ணுறதா இருந்தால் அந்த குலதெய்வத்துக்கு நீங்கள் பிறந்த மாதத்தில் வர தமிழ் மாதம் மார்கழியில் பிறந்திருக்கீங்கன்னா அந்த மார்கழியில் நீங்கள் சப்போஸ் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா அந்த நட்சத்திரம்
இல்லை சித்திரையில் பிறந்தீங்கன்னா சித்திரையில் நீங்கள் சித்திரை நட்சத்திரமே பிறந்துருங்க. சித்திரை நட்சத்திரத்தில் அந்த தெய்வத்துக்கு ஒரு சங்கல்பம் அது சொல்லிட்டா அந்த எப்பவுமே குலதெய்வ கோயிலில் குருக்களோ அல்லது பூஜாரிகள் நம்பரோ வச்சு இருக்கணும். ஏன் சொல்கிறோம்? குலதெய்வ கோயிலில் ஏன் அதை வச்சுக்கணும்? யாருக்காவது குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனாலும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஐயா இது மாதிரி பிரச்சனையாக இருக்குது, ஒரு அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லும். அது வந்து உடனே பலம் கொடுக்கும். திருப்பதி பெருமாள் தான் எங்கள் குலதெய்வம், அந்த கோயிலில் நான் எப்படி எங்களுக்கு செய்ய மாட்டாங்களேன்னு நீங்கள் சொல்லலாம். கரெக்டு. திருப்பதி பெருமாளுக்கு தான் ஆன்லைன்லேயே இருக்குதுல்ல, ஏதாவது ஒரு சங்கல்பம் உடனே பே பண்ணிவிடுங்க. ஆன்லைனில் ஏதாவது ஒரு லட்டு கூட வாங்குறதுக்கு பணம் கட்டுங்க போதும். இல்லை ஆன்லைனில் டொனேஷன் இருக்குது, அதுக்கு ஒரு 10 ரூபா போடுங்க, 100 ரூபா போடுங்க, போதும். நம்ம இஷ்டங்க. 1 லட்ச ரூபா கொடுத்தாதானா தெய்வம் வரும்? அப்படி கிடையாது. அந்த சாங்கியம் உடனே முடிஞ்சிடும். எல்லாத்துக்கும் குலதெய்வத்தை முக்கியமாக வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோக்கு குலதெய்வம் 11 வயசு வரைக்கும் கூட்டின்னு போகிறீங்களோ அந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு வரக்கூடிய காலகட்டத்தில் 11 வயசுக்கு மேலே பெரியவங்களாக ஆக அந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். குலதெய்வ கோயிலில் மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, ஏதாவது ஒரு அந்த உங்கள் முறை எப்படியோ வெளிநாட்டில் இருந்தால் 3 வருஷத்துக்கு ஒரு தடையாவது வர பாருங்கள், இல்லைனா 5 வருஷத்துக்குள்ளே வாங்க. சப்போஸ் வர முடியலனாலும் நான் சொன்ன மாதிரி அந்த சங்கல்பம் அதை கெடாமல் பார்த்துக்கங்க. அந்த செயின் லிங்க் உங்கள் குழந்தைங்கக்கிட்ட கூட சொல்லுங்கள். அவங்களாம் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் சஃபர் பண்ணுறச்சு எழுதி வைங்க. குடும்பத்துக்கு எதாவது கஷ்டம் வந்தால் என்ன பண்ணணும்னு எழுதி வச்சுருங்க. அது முக்கியமாக எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற இடத்துல வைங்க. நம்ம காலத்துக்கு அப்புறம் கூட குழந்தைங்களுக்கு எதாவது தோன்றுச்சு, ஐயோ இது மாதிரி சொன்னாங்களே, அம்மா சொன்னாங்களே, அப்பா சொன்னாங்களேன்னு ஞாபகம் வரும். அந்த பூஜை பண்ணுறச்சு அந்த குழந்தைங்களுக்கு நல்லது நடக்கும். சில குழந்தைங்க கோயிலெலாம் போகாது, சாமி இல்லைன்னும். அது வளர வளர திசை மாறுச்ச புத்தி வரும். புத்தின்னா அந்த குழந்தைக்கு அந்த ஞானம் பிறக்கும், கேதுவால் வரும், ஆன்மீக மார்க்கம் வரும். அப்போது நீங்கள் எதுவும் சொல்லி கொடுக்காம, ஏன்னா உங்களோட வராது இல்லையா அந்த குழந்தை. அப்போ வந்து நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்கன்னா அது வந்து ஒரு எவிடன்ஸ், இல்லைன்னா ஒரு வீடியோ கால் தான் போட்டு ரெக்கார்ட் பண்ணி வைங்க, கூகுள் டிரைவில் வச்சுருங்க. குழந்தைக்கு எப்படியாவது அது சேர வேண்டிய நேரத்தில் கிடைக்கும். தெய்வத்துக்கு தெரியுங்க என்றைக்கு அந்த குலதெய்வ கோயிலுக்கு வரணும்னு. ரொம்ப விசேஷம் குலதெய்வத்தை வந்து என்றைக்குமே நம்பிக்கையோடு குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க. அங்கே போய் அழுவாதீங்க, ஒப்பாரி வைக்காதீங்க. சாமி கோயிலுக்கு போனாவே அழுவக்கூடாது. சாமி நம்மளை நம்பலன்னு நம்பிடும். நம்பிக்கையோடு போங்க. நான் வந்திருக்கேன், எனக்கு நல்லது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும்னு போங்க. நடக்கும். உரிமையோடு பேசணுமா தெய்வத்துக்கிட்ட. என் குருநாதர்லாம் சொல்லி கொடுத்து உரிமையோடு பேசணும். அது வந்து பெரிய பலத்தை கொடுக்கும். நான் வரேன், உன்னை நம்புகிறேன், இந்த இடத்துக்கு வந்தால் எனக்கு நல்லது நடக்கும். எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அப்பா சொன்னாங்க, எங்கள் பாட்டி சொன்னாங்க, எங்கள் தாத்தா சொன்னாங்க, எங்கள் சித்தப்பா சொன்னார், எங்கள் தாத்தா கைப்பிடிச்சி கூட்டினு வந்த கோயில் இது, எங்கள் பாட்டி இந்த கோயிலுக்கு வந்து உட்காருன்னு சொன்னது. அதே போல் குலதெய்வத்துக்கு எதாவது கைங்கரியம் பண்ணுங்கள். நமக்கு டெவலப்பாக அந்த கோயிலுக்கு எதாவது செய்ய தோணும். துட்டு கொடுத்தீங்கன்னா சோகாதான். ஏதாவது உங்களுக்கே கனவுல தோணும், தெய்வம் சொல்லும் எனக்கு இது பண்ணு அதை பண்ணு. அப்படி தான் இவ்வளோ கோயிலும் கட்டியிருக்காங்க மக்கள். அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். தெய்வத்துக்கு தெரியும் உங்கள்கிட்டேருந்து என்ன பண்ணிக்கணும். ஏதாவது கட்டி கொடுக்க சொல்லும், ஏதாவது கோபுரத்தை புனரமைக்க சொல்லும். அந்த பிராப்தம்லாம் திடீர்னு வரும். எல்லாருக்கும் எல்லாம் வராதில்லை. பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பிதிருஸ்தானமும் வளர்த்துனா தான் வரும். லக்னத்தில் பறக்கிறச்சே வரணும், குரு பார்வை இருக்கணும். சந்தோஷமாக செய்யுங்க. நீங்கள் நல்லா வந்த பிறகு செய்யுங்க. ஊரில் இருக்கவங்கெல்லாம் நம்மளை மெச்சணுன்றதுக்கு கடன் வாங்கி செய்யாதுங்க. குலதெய்வத்தை செஞ்சால் அந்த ஊரில் மரியாதை கிடைக்கும், அப்படி கடன் வாங்கியெல்லாம் செய்யாதீங்க. எந்த சாமிக்கும் பிடிக்காது.
சாமியுடைய ஊர் கட்டுப்பாடோடு அந்த சாமியுடைய முறைன்னு இருக்குது. அந்த முறைக்கு தான் ரொம்ப முக்கியம். வெக்காளியம்மன் கோயில்னு திருச்சியில் இருக்குது, ஒரே ஊரில். கூரை இல்லாத கோயில் அது. கூரை போட்டவங்களுக்கெல்லாம் கூரை போடுவேன், நான் அதை பண்ணுவேன்னு சொன்னவங்கெல்லாம் கூரை போட்டு போயிட்டாங்க. அதுதான் அந்த தெய்வத்தினோட பலம், அந்த மண்ணுடைய பலம். அதுபோல் உங்கள் தெய்வத்துக்கும் ஒரு பலம் இருக்கும். அந்த பலத்தை மதித்து அந்த குலதெய்வத்தை பார்த்துக்கங்க. கன்ஃபார்மாக குலதெய்வம் வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறது பெரிய பலம். நீங்கள் 10 கோயிலுக்கு போகல, 100 கோயிலுக்கு போகல, எந்த கோயிலுக்கு போகலன்னாலும் குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்துடும். குலதெய்வத்தெல்லாம் விட்டுட்டு காசிக்கு போகிறேன், சபரிமலைக்கு போகிறேன், ஸ்ரீசைலம் போகிறேன், மந்திராலயம் போகிறேன், கொல்லூர் மூகாம்பிகை போகிறேன், எல்லாம் போங்க ஐயா. உங்கள் குலத்தையே காப்பாற்றி உங்களுக்காக இருக்குல்ல, அந்த குலதெய்வத்துக்கு போய் உட்காருங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும், பெரிய பலத்தை கொடுக்கும். நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறச்சு உங்கள் நண்பர்கள் வரலான்னா கண்டிப்பாக வரலாம், உறவினர் தான் வரணும்னு கிடையாது. ஏன்னா அந்த தெய்வம் அவங்கள பார்க்குதுன்னு விருப்பம், கூட்டின்னு போங்க. சிலவங்களும் குலதெய்வத்துக்கு போகிறச்சே எங்கள் குலதெய்வம் நீங்கள் வந்தால் அது சரியாக வருமானலாம் சொல்லாதீங்க. தெய்வத்துக்கு எல்லாமே தோணும், யாரை கூப்பிடணும் யாரை கூப்பிடக்கூடாது, சுப்பனை கூப்பிடணுமா இன்றைக்கி யாரை பார்க்கணும் தெய்வம் டிசைட் பண்ணும். எனவே எதுக்கு தெய்வத்தில் ரொம்ப முக்கியம். அதனால தான் குலதெய்வம். குலத்தை காப்பது இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா மன அழுத்தம், அஷ்டலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியவன், தடைகளை தவிடுபொடி ஆக்கக்கூடியது தான் குலதெய்வம். அது சாதாரண கல் கூட இல்லை இருக்கலாம், நடுவட்ட கல் கூட இருக்கலாம், ஒரு செங்கல் கூட இருக்கலாம். அது உங்கள் குடும்பத்தில் பாரம்பரியமாக இருக்கலாம். அந்த இடம் அந்த மண்ணுக்கு விசேஷம். ஐயோ செங்கல்னு கூச்சப்படாது, இதுதான் உரிமையோடு சொல்லுங்கள். எங்கள் மூதாதையர்கள் கும்பிட்டது இதுதான். கிராம தேவதையெல்லாம் இருக்கும், இடிஞ்சிருக்கும். ஆனால் குலதெய்வ கோயிலில் போய்ட்டு எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல உட்காரவே முடியலனாலும் உட்காந்துட்டு வாங்க. இந்த தெய்வத்துக்கு தெரியும் ஒரு நாள் எப்படி அது புனரமைச்சிக்கணும், அதுக்கு நேரம் வரைச்சு புனரமைச்சிக்கும். அப்படி புனரமைச்சது தான் இவ்வளோ இடமும். ஸோ அதனால் தெய்வத்தில் ரொம்ப முக்கியம் குலதெய்வம். ஏதாவது ஒரு வழிபாடு அந்த முறையை இருக்கும். கெடா வெட்டுறதுலேருந்து அதெல்லாம் உங்கள் இஷ்டம், அதிலெல்லாம் நான் வரவே இல்லை. சந்தோஷமாக செய்யுங்க, குலத்தை காப்பாற்றி கொள்ளுங்கள், வெற்றி பெறுங்க. ஜோதிட நேர நிகழ்ச்சியில் 18/11/2024 முதல் 24/11/2024 வரை உள்ள வார நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்க்க போகிறேன். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கார்த்திகை மாதம் என்றாலே விநாயகரும் அனுமனும் நரசிம்மரும் நல்லது. தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ப்ரெஷர் ஏறாமல் மயக்கம் வராமல் பார்த்து கொள்வது முக்கியம். சுகர் இருப்பவர்கள் லோ சுகரோ ஹை சுகரோ அதிகரிக்கலாம். மேலதிகாரிகள் விஷயத்தில் சிறிது மனம் விட்டு பேசுவது நன்மை. உத்தியோகத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை. வெளியிடம் தொழில் மார்க்கத்தில் அனுகூலம். இரத்த பந்த உறவுகளிடம் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய அளவு கஷ்டத்தையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் எதிர்பார்க்காமல் கண்டுக்காமல் விட வேண்டும். எது ஆனாலும் அது ஓகேன்னு இருக்கும். செவ்வாய் நீச்சமாகி இருப்பதனால் தேவையில்லாத ஒரு பதட்டமோ தேவையில்லாத ஒரு மனக்கிளைக்குமோ ஏற்படும். நீங்களாக யோசித்து அதை நெகட்டிவ் ஆக்கி கொள்ளாது. நிதானத்துடன் இருக்கக்கூடிய மேஷத்திற்கு அற்புதமான காலகட்டம். விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வீர்கள். சிலர் உள்ளூர் வெளியூர் கடல் கலந்த பயணங்கள் பேர் புகழ் எல்லாம் ஏற்பீர்கள். டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியமாக இருக்கும். செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டம். உபத்திரம் இல்லாமல் அனுகூலமான அமைப்பு. பழைய கடன்கள் செட்டில் செய்வது, புது முதலீடுகள் செய்வது போன்ற விஷயமெல்லாம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் தீர தீர மனதில் ஒரு தெளிவு ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த பிரச்சனை தீரும். தனிப்பட்ட முறையில் ஒரு பதட்டமாக இருக்கக்கூடிய அமைப்பு மட்டும் நீங்கள் நிவர்த்தி பண்ணணும். அதுக்கு வேறு யாரும் துணை பண்ண முடியாது.
தேகாரோக்கியத்தில் மட்டும் நான் சொல்லுது அந்த சூரியனும் புதனும் அஷ்டமத்தில் வந்திருப்பதும் செவ்வாய் நீச்சமாக இருப்பதனால் அதில் மட்டும் கவனம். 7.5 சனி வரக்கூடிய காலகட்டம் என்பதனால் உடற்பயிற்சி மட்டும் கொஞ்சம் ஆரம்பித்து விடுங்க. பிறகு பார்த்து கொள்ளலாம், உடற்பயிற்சி சனி மாறுகின்ற சமயத்தில் பண்ணலாம் என்று தள்ளி போடாதீர்கள். நல்ல அளவுக்கு அனுகூலம் காணப்படும். எல்லாவற்றிலும் சாதகமாக சந்தோஷமாக முடிப்பீர்கள். செல்வாக்கு கூடக்கூடிய அற்புதமான காலகட்டம், பேர் புகழை கிடைக்கக்கூடிய காலகட்டம், எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படும். ரிஷப ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றம் பெரிய அளவு சந்தோஷத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீரும். உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றமும் சந்தோஷமும் ஏற்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக முருகர் வழிபாடு, துர்கை வழிபாடு, குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொண்டாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமாக அமைப்பு ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். ராகு 11ல் இருப்பதனால் திடீர் அதிர்ஷ்டம், பேர் புகழ் ஏற்படுவதும், புது பொறுப்புகளுக்கு வருவதும், நிறைய டிராவல் ஏற்படுவதும், உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள், அதனால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுவதும், புதிய சாதனைகள் ஏற்படுவதெல்லாம் ஏற்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்கார். அதனால் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். பதட்டம் குறைய குறைய செல்வாக்கு கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். அதே போல் இளம் வயதை சார்ந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும். அது பெரிய அளவுக்கு ஆச்சரியத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படும். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடு, எலுமிச்சப்பழ ஊறுகாயுடன் தானம் கொடுப்பது விசேஷம். விரயங்களை தடுத்து நிறுத்தும் என்பதை ரிஷபராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டால் போதும். தனிப்பட்ட முறையில் இருந்த எல்லா விதமான ஏற்றமும் இந்த காலகட்டத்தில் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். படைப்பாளிகள், கலைத்துறையினர்கள், மியூசிக் துறையில் இருப்பவர்கள், ஆர்ட் சம்பந்தப்பட்ட இருப்பவர்கள் எல்லாம் பேர் புகழை பெறுவார்கள். மொத்தத்தில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ரிஷபராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் தீர தீர மனதில் தெளிவும் சந்தோஷமும் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகள் விஷயம், துணை அல்லது துணைவியார் விஷயம், பெற்றோர் விஷயம் டப்பென்று நீங்கள் எடுக்கக்கூடிய அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது அனுகூலமான அமைப்பு. நிலம் வாங்குவதோ, நிலத்தில் முதலீடு செய்வதோ, மற்ற விஷயங்கள் எல்லாம் டக்கென்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசித்து செய்வது நன்மையான சூழ்நிலை ஏற்படும். டாக்குமெண்ட் விஷயத்தில் மட்டும் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தை உண்டான கிரக அமைப்பு சூரியன் இருப்பதனால் எல்லா விதத்திலும் சக்ஸஸ், சத்ரு ஜெயம் ஏற்படும், ப்ரமோஷன் ஏற்படும். புதிய தொழில், புதிய உத்தியோகம், புதிய வியாபாரம், புதிய படிப்பு போன்ற விஷயத்திற்கு இழுபறியாக இருந்த நிலைமை டக்கென்று மாறும். அடிவயிறு, கழிவுகள் பாதையில் அசிடிட்டி மட்டும் கவனம். அதில் நீங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடுகளும் மாதவிடாய் கோளாறுகளும் அதிகரிக்கக்கூடிய வாரம். அதே சமயம் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அமைப்பு. சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியம். அந்த சுபகாரியத்தில் மேலும் பெரிய அளவுக்கு அனுகூலம் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த தடைகள் தவிடுபொடியாக்கும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு. ஏற்றமும் அனுகூலமும் தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியம். உத்தியோகத்தில் அற்புதமான அமைப்பை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் பெரிய அளவு சந்தோஷத்தை தரும். விடுபட்ட குலதெய்வ வழிபாடுகளை கண்டிப்பாக விரைவிலே முடிக்கக்கூடிய அமைப்புக்கு மாறக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை. வண்டி வாகன மாற்றங்கள் டக்கென்று ஏற்படும்.
அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். அதேபோல் உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக இந்த வாரமும் பார்த்து கொள்வது முக்கியம். பழைய கடன்கள் செட்டில் செய்து புது கடன்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனத்திற்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். தெய்வீக மனங்களுக்கு உண்டான தெய்வீக பயணங்கள், தெய்வ சம்பந்தப்பட்ட காரியங்களை டக்கென்று யாரோ உங்களை கூப்பிட்டு செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்றால் மிதுனம். கடல் கடந்த உத்தியோகம், கடல் கடந்த வியாபாரம், கடல் கடந்த அனுகூலம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்றால் மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான சிக்கல்கள் விரைவிலே தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு ஏற்றமும் அனுகூலமும் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதற்கு கண்டிப்பாக அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய 40, 59, 75 படிப்பதோ கேட்பதோ முக்கியம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றத்தை பெறுவதற்கு முருகரை சரணாகதி அடைவது ஒரே வழி. பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சிறிது கோபதாபம் இல்லாமல் இருப்பதும், கர்ப்பஸ்திரிகள் மருத்துவ ஆலோசனை மீறாமல் குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வதும் நன்மை. அதே சமயம் கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக டக்கென்று சுபகாரியங்கள் கை கொடுக்கும். சுபவரிய பிராப்தம் ஏற்படும். மண் சம்பந்தப்பட்ட, நலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் அனுகூலம் காணப்படும். நீண்ட நாட்களாக இடைவெளியாக இருந்த அமைப்பெல்லாம் மாறும். புதிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்று ஆரம்பிக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மேடை. சிக்கல் இல்லாத அனுகூலங்கள் பெரிய அளவு ஏற்றத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். தெய்வ பயணங்களுக்கு உத்தரவாதம் ஏற்படும். மலை கோயில்களுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது ஆனந்தமும் பரமானந்தமும் ஏற்படும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகள்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நீங்களும் மிக மிக கவனமாக பார்த்து கொள்வது மன அழுத்தம். மன அழுத்தத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்பட வேண்டும். தூக்கமின்மையை தவிர்க்க வேண்டும். சிறிது உடற்பயிற்சி செய்வது நன்மை. மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி செய்வது நன்மை என்பதை கடகராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டால் போதும். கடகராசிக்காரர்களுக்கு திடீரென்று இரத்தபந்த உறவுகள் மூலியமாக நல்ல செய்தி கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீர்களோ, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, அரசு துறை, அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தை யாரிடத்திலாவது உங்களுடன் மேலில் இருக்கக்கூடிய நல்ல நம்பிக்கையானவர்களிடம் கலந்து ஆலோசித்து செய்வது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். உடற்பயிற்சியை கடகராசிக்காரர்கள் பூச நட்சத்திரத்தை உடைய ராசி என்பதனால் உடற்பயிற்சியை மட்டும் விட்டுவிடாமல் இருப்பது நன்மை. அது ஏதோ அஷ்டம சனி முடிந்தவுடன் உடற்பயிற்சி விடுவதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்தும். அதில் மட்டும் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதத்திலும் ஏற்றம் அனுகூலம் காணப்படுவதற்கும் விநாயகரையும் சிவனையும் வழிபாடு பண்ணுவதும் கோளார் பதிகத்தை சொல்வதும் நன்மை. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம். வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, முதலீடு செய்வது போன்ற விஷயங்கள் காணப்படும். பெற்றோர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதனால் பெரிய அளவு லாபமும் பெரிய அளவு சந்தோஷமும் பெரிய அளவு அனுகூலமும் ஏற்படும். அதன் மூலியமாக ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதமான முன்னேற்றம் காணப்படும். தொழிலில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் எல்லாம் காணப்படும். வண்டி ஓட்டக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக விதிமுறைகளை மீறாமல் இருப்பது நன்மை தரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறவு முறையில் சந்தோஷம் ஏற்படும். காதல் அமைப்பில் கூட விட்டு கொடுத்து போகக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் அனுகூலத்தை பெறுவார்கள். கணவனாக இருந்தால் மனைவி விஷயத்திலும், மனைவியாக இருந்தால் கணவன் விஷயத்திலும் சிறிது கருத்து மோடல்களை தவிர்த்து கொள்வது சிம்மத்திற்கு நன்மை.
தொழிலில் புது தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அனுகூலம். பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் மட்டும் சிறிது கவனமாக சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். 24 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய 2 பரியாயம் இருக்கக்கூடிய குரு பரியாயம் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு உள்ளூர் வெளியூர் கடல் கடந்து படிப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் டக்குன்று அனுகூலம் காணப்படும். 36 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக 4வது பரியாயத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் மட்டும் குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்திப்பது முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்றம். வெளியூர் உள்ளூர் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம். தொடர்ச்சியாக இருந்த மன அழுத்தம் தீரும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். கண்டிப்பாக கால் வலி முதுகு வலி கால்சியம் தொந்தரவு ஸ்கின் அலர்ஜி போன்ற விஷயத்தில் மட்டும் கன்னி கவனமாக இருக்க வேண்டும். தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம். பெரிய அளவு ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். ராகு கேது இருப்பதனால் கேதுவும் ராகுவும் ஜன்மத்தில் ராசியில் கேதுவும் 7ஆம் இடத்தில் ராகுவும் இருப்பதனால் குடும்பத்தில் சிறு சண்டைகள் கூட அதை பெரிதாக ஊதி பெரிதாக்கி விடுவார்கள். கவனம். அதனால் தேவையில்லாத குழப்பமோ தேவையில்லாத சங்கடங்களோ ஏற்படும். வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலம். சுபவிரய பிராப்தம். சூரியன் 3ஆம் இடத்தில் இருப்பதனால் நீங்கள் நினைத்த காரியங்கள்லாம் கை கொடுக்கும். புதிய கடன் அமைப்பு ஏற்றத்தை ஏற்படுத்தும். கன்னிராசிக்காரர்களுக்கு இனி ஒரு காலகட்டமும் முன்னேற்றம் ஏற்படும். குடும்ப விஷயத்திலும் நீங்கள் தான் கவனம். கன்னியாராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய கிரக அமைப்பு வேலை செய்கிறது. கார்த்திகை மாதத்திலிருந்து படிப்படியாக நிறைய விஷயம் நன்மை தரும். இந்த சமயத்தில் ஏதாவது கெட்டு போய்விட்டால் அதற்கு நீங்கள் தான் காரணம். வாகனங்களிலும் தேக ஆரோக்கியத்திலும் அதீத கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத அந்த குழப்பனை அதை செய்தாய் அந்த காலத்தில் இதை செய்தாய் இந்த காலத்திலிருந்து கடந்த கால கதையை பேசி வாழ்க்கையோ அல்லது குடும்பத்தையோ கெடுத்து கொள்ளாதீர்கள். எல்லாவற்றிலும் மறப்போம் மன்னிப்போம் என்று புது வாழ்க்கையை தொடங்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஏற்றம் காணுகிறது. தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு நீங்கள் நினைத்தது தான் நடக்கும். ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அதே இடத்தில் கோபப்படுவதோ அதே இடத்தில் ஆவேசப்படுவதோ அதே இடத்தில் தவறான வார்த்தைகளை பேசினீர்கள் என்றால் எல்லாம் கிராஃப் இறங்கிவிடும். பொறுமையாக சிரித்து கொண்டே இருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் பெரிய ஜெயத்தை பெறுவார்கள். எனக்கெல்லாம் நான்லாம் ரொம்ப ரோஷக்காரன் சொல்லி கொண்டு இருந்தால் கண்ணாடி முன்னாடி ரோஷப்பட்டு கொள்ளுங்கள். குடும்பத்திலோ வெளியே இடத்திலோ தொழிலிலோ அந்த ரோஷத்தை காட்டாதீர்கள். தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். நல்ல காலகட்டம் ரொம்ப நாட்களுக்கு பிறகு வருகிறது. அதை சரியாக அறுவடை செய்து கொள்ளக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் புத்திசாலிகள். பாஸ்போர்ட் எல்லாம் சரி செய்து வைத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். ரினியூவல் டேட்டெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வைத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். வண்டி வாகன மாற்றங்கள் டக்கென்று செய்து கொள்வது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்களுக்கு யோக பலங்களும் அனுகூலங்களும் சந்தோஷங்களும் காணப்படக்கூடிய அமைப்பு. துலா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பற்களில் ஏற்கனவே உபத்திரம் இருக்கிறதா கண்களில் ஏற்கனவே உபத்திரம் இருக்கிறதா அலர்ஜி இருக்கிறதா எல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும். துலா ராசிக்காரர்களுக்கு சுபகாரிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த அந்யோன்ய குறைபாடு பிரச்சனை நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்தில் அற்புதம் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும். தொழில் சார்ந்த விஷயம் அனுகூலங்கள் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். செல்வாக்கு கூட சந்தோஷம் அனுகூலம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் படிப்படியாக குறையும். துளாராசிக்காரர்களுக்கு தொழில் ஏற்றம் உத்தியோகம் ஏற்றம் வியாபாரம் ஏற்றம் படிப்பேற்றம் காணப்பட்டாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அற்புதமும் சந்தோஷம் காணப்படும். துளாராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் நன்மைகள் கிடைப்பதற்கு எப்பொழுதும் நரசிம்மர் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றும். விநாயகரும் நரசிம்மரும் கும்பிட உங்களுக்கு ஜெயத்தை ஏற்படும். நரசிம்மர் காயத்ரி சொல்ல விசேஷம் ஏற்படும். துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் உடனடியாக பெற்றுத்தரக்கூடிய அளவுக்கு கிரகத்தினுடைய அமைப்பு காணப்படுகிறது.
மீண்டும் மீண்டும் பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷமும் அற்புதத்தை தரும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். துளாராசிக்காரர்கள் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் இருந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா. வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருப்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். சின்ன கோபம் கூட வேண்டாம். சாதாரண சளி இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும். பக்கத்தில் இருக்கக்கூடிய மருந்து கடையில் போய் மாத்திரை வாங்கி கூட போடக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். சுயவாரி வைத்தியம் அதிகமாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தயவுசெய்து இந்த காலகட்டத்தில் அதை மட்டும் செய்யாதீர்கள். தேகத்தில் மட்டும் கவனமாக இருப்பதும் மருத்துவர் நல்ல குடும்ப மருத்துவரை வைத்துக்கொள்வதும் புத்திசாலித்தான். உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகள் கொடுப்பார்கள். அந்த பொறுப்புகளை சரியாக முடிக்கக்கூடிய அமைப்பு வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். அலர்ஜி, ஒவ்வாமை, சளி தொந்தரவு, காது மூக்கு தொண்டை, வீசிங், சுவாச கோளாறில் கவனம். மேலதிகாரிகள் விஷயத்தில் அதிக கவனம். எல்லா வருடமும் கார்த்திகை மாதத்தில் அழுத்தி வாசிக்கக்கூடிய விருச்சகம் ஏற்றம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிரக சேர்க்கை என்பதனால் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சமயம் அனுகூலம். செவ்வாய் நீச்சம் என்பதனால் உடன் இருப்பவர்கள் விஷயத்தில் பதட்டம் வேண்டாம். உடன் இருப்பவர்கள் ஏதாவது சொன்னாலும் அதற்காக கோபதாபம் வேண்டாம். விட்டு கொடுத்து போகக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் கெட்டுப்போவதில்லை. விருச்சிக ராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக கவனமாக இல்லாமல் கண்டிப்பாக தெய்வ வழிபாட்டுக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் மிக மிக முக்கியம். விநாயகர், அனுமன், நரசிம்மர். செவ்வாய் நீச்சம் என்பதனால் முருகருக்கு ஒரு பசும்பாலை கொடுப்பது, அபிஷேகத்திற்கு கொடுப்பது நன்மை. கார்த்திகை மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் கொடுத்தால் போதும். தொலைதூர பயணங்கள் எல்லாம் அனுகூலம். புதிய தொழில் மாற்றமும் அனுகூலம். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது நன்மை தரும். வேற்றுமொழி மனிதர்களிடத்தில் கோபதாபத்துடன் பேசுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். அண்டையாளர் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் அவசரகதியில் முடிவுகளை எடுக்கக்கூடாது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, துணை அல்லது துணைவியாரிடத்தில் மனம் விட்டு பேசுவது நன்மை. வயதில் பெரியவர்களாக இருந்தாலும் பிள்ளைகளிடம் கலந்து ஆலோசித்து எடுக்கக்கூடிய முடிவுகளே சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறவு முறையில் மட்டும் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை. எதிரிகள் விஷயத்தில் பதட்டம் வேண்டாம். எதிரிகள் சிலது பலமான இருப்பவர்கள் போல் தோன்றினாலும் நீங்கள் கவனமாக இருப்பது முக்கியம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சந்திரன் நீச்சம் என்பதனால் டக்கு டக்கு என்று ஒரு மாதிரி ஆவேசம், ஒரு மாதிரி பதட்டம், ஒரு மாதிரி டிப்ரெஷன், ஒரு மாதிரி சைலண்ட் மோடுக்கு போய்விடுவீர்கள். மெடிடேஷன் கண்டிப்பாக கற்றுக்கொள்ளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தெய்வ பலமே வேண்டாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் சிறந்த பரிகாரம் என்பது மெடிடேஷன், மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி. நீங்களே மற்றவர்களுக்கு ஆசானாக மாறக்கூடிய அளவுக்கு அதை கற்றுக்கொள்வது விசேஷம் விசேஷம் விசேஷம். யோகாசனத்தில் சூரிய நமஸ்காரம் தெரியக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இந்த ரெண்டு விஷயத்தையும் கவனமாக கையாளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் மாபெரும் வெற்றி பெறுவார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. சூரியனின் ஆதிக்கம் கண்டிப்பாக பெற்றோர் பெரியோர்களுக்கு மனம் விட்டு பேசுவதும் அவர்களுக்கும் தேவையான விஷயத்தை செய்து கொடுப்பதும் முக்கியம். அவர்களுக்கு ஏதாவது கவலைகள் இருக்கும், அந்த கவலைகள் தெரியாமல் நீங்களும் ஏதாவது தவறாக பேசுவது பிரச்சனையில் ஆறிவிடும். அதே போல் உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலம். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்றால் தனுசு ராசிக்காரர்கள். அதனால் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் படிப்படியாக குறையும். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த மார்க்கங்கள் அனுகூலத்தை தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். வரக்கூடிய காலகட்டத்தில் ராகு பயிற்சி இருப்பதனால் பாஸ்போர்ட்டை எல்லாம் சரி செய்து வைத்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. உள்ளூர் டக்கு டக்கென்று பயணங்கள் மேற்கொள்ளலாம். குடும்பத்தாருடன் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் குடும்பத்தில் காணப்பட்ட அந்த அந்யோன்ய குறைபாடு நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். விரயங்கள் அதிகமாக இருந்தாலும் சுபவிரய பிராப்தம்.
நீங்களும் செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் உணவு தானம் கொடுப்பதும் எலுமிச்சைப்பழ ஊறுகாயை அதில் வைத்து கொடுப்பதும் விசேஷமான பலனை தரும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் அனுகூலத்தை தரும். லாபத்தின் அமைப்பு பன்மடங்காக உயரும். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பேற்றம் என்ற அமைப்பு காணப்படும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும். பழைய கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக உத்தியோகம் இல்லை என்று மன வருத்தமும் கஷ்டமும் பண கஷ்டமும் பெற்றிருந்தவர்களுக்கு திடீரென்று ஏதோ ஒரு தொழில் அமைப்போ உத்தியோக அமைப்போ கை கொடுக்கும். அதை கெட்டியாக பிடித்து கொண்டு முன்னேறுவது ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் தரும். வரக்கூடிய காலகட்டத்தில் நன்மைகள் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக லாபம், சந்தோஷம், அசையா பொருள் சேர்க்கை பெண்களுக்கு யோகத்தை பெற்றுத்தரும். தொழில் ரீதியாக அற்புதத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். வியாபாரத்தில் இந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி. உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் பெரிய அளவு அனுகூலத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் அற்புதமான ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். ஆச்சரியமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். செல்வாக்கு கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் இந்த சிக்கல் தீரும். கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு மகரத்துக்கு இருந்த அமைப்பை மாற்றித்தரும். கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லிக்கொள்வது ஏற்றத்தை தரும். மகர ராசிக்காரர்களுக்கு உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். பல்லு, தொண்டை, அலர்ஜி சிஸ்டம் முழுங்கக்கூடிய இடத்தில் அதிக கவனம். சிறிய அலர்ஜி கூட பெரிதாகலாம். மகர ராசிக்காரர்களுக்கு மேலதிகாரிகள் பொறுப்புக்கு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்திலும் அதிக கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் 7ஆம் இடத்தில் நீச்சமாக இருப்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பயணங்களில் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் சிறிது கவனமாக இருப்பது அதிக முக்கியம். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். சுறுசுறுப்புக்கு பங்கமில்லாமல் உடற்பயிற்சி செய்யக்கூடிய சனி ராசிக்காரர்கள் மகரம். வேர்வை வரக்கூடிய உடற்பயிற்சி அதிகமாக செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் மகரமும் கும்பமும் துலாமும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இந்த மாதமோ இந்த வாரமோ மட்டும் அதற்காக உண்டான தீர்வல்ல. அதிகமாக உடற்பயிற்சி சிக்ஸ்டாக செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு கோயில் குளம் செல்லக்கூடிய அவசியம் கிடையாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். உத்தியோகத்தில் என்ன, உத்தியோகம் கிடைக்குமா, தொழிலில் கிடைக்குமா, வியாபாரம் கிடைக்குமா, படிப்பு தடை நீங்குமா என்று வருத்தப்பட்டிருந்த அமைப்பு மாறும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கழிவு பாதையில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். யூரின் ட்ராக், மோஷன் ட்ராக்கில் சிறிய ஓத்திரவும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும். எதிரிகள் விஷயத்தில் பதட்டமில்லாமல் கையாள்வது நன்மை. எதிரிகளை நட்பாக்கி கொள்வது நன்மை. மனமிட்டு பேசினீர்கள் என்றால் எல்லாம் சரியாகிவிடும். ரோஷப்பட்டு என்ன கிடைத்து விட்டது, விரோதம்தான் கிடைக்கும். நீங்கள் தனிமைப்பட்டு போவீர்கள். உங்களுக்காக வாழக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் ஏதாவது சந்தேகப்பட்டு அதை விரட்டி விடுவீர்கள். அந்த சந்தேகம் வேண்டாம். மனித வாழ்க்கையில் எல்லோரிடத்திலும் சிறு குறைகள் இருக்கும். அந்த குறைகளை அப்படியே மறந்துவிட்டு அதை மறப்போம், மன்னிப்போம். நமக்கு செய்த நல்லதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்வது முக்கியம். வியாபாரத்தில் அதீத சந்தோஷமும் அதீத அற்புதத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். இடமிட்டு இடம் போகக்கூடிய அமைப்பு, பெரிய அளவு நம்பிக்கை ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான அமைப்பை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். தனிப்பட்ட முறையில் மன அழுத்தத்துக்கு ஆட்படாமல் இருந்தால் மற்ற விஷயமெல்லாம் ஜெயம் ஏற்படும். அரசுத்துறை அரசியல்வாதிகளுக்கு அனுகூலத்தை தரும். அரசாங்க தொடர்பில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பத்தில் பெரிய அளவுக்கு பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். துணை அல்லது துணைவியாருடன் மனம் விட்டு பேசுவதும் அவர்கள் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும்
60 வயதை கடந்த கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் அதிக கவனம், இறங்கக்கூடிய இடம் ஏறக்கூடிய இடத்திலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். வழுக்கலான இடத்தில் அதீத கவனமாக இருப்பது முக்கியம் முக்கியம் முக்கியம். கும்பராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவுடைய உபத்திரம் குறைவதற்கு விநாயகர் வழிபாடு சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் எல்லாம் தரும். குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்ளக்கூடிய வாரம். முடிந்தால் குலதெய்வத்திற்கு ஏதாவது கைங்கரியம் செய்வதோ அன்னதானத்திற்கு உதவி செய்வதோ நன்மை. தொலைதூரத்தில் இருந்தாலும் பெற்றோர் பெரியோருடன் வீடியோ காலில் அடிக்கடிக்கு பேசுவது நன்மை தரும். கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் சிறு சிறு செலவுகள் வரும், அது சந்தோஷ செலவுகளாக எடுத்துக்கொள்வது நன்மை தரும். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு மீனத்துக்கு ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். சனிக்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடு, எலுமிச்சை பழ ஊறுகாய் கொடுப்பது விசேஷம். கோளர் பதிகத்தை சொல்ல சொல்ல குடும்பத்தில் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது. கோளர் பதிகத்தை சாதாரணமாக எண்ணாதீர்கள். கண்டிப்பாக சிவனுடைய திருஞான சம்பந்தர் அருளியது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்ற அமைப்பு பெருமையும் சந்தோஷத்தை தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கை கொடுக்கும். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். திருமண தடைகள், புத்திர சந்தான தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது மீன ராசிக்காரர்களுக்கு ஆச்சரியத்தக்க அளவுக்கு அனுகூலத்தை தரும். பிரிந்த தம்பதியினர்கள் ஒன்று சேரக்கூடிய முயற்சி வெற்றி ஏற்படுத்தி தரும். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். பயணங்கள் சமயத்தில் சிறிது கவனமாக இருப்பது முக்கியம். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு மன அழுத்தமும், நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயமும், வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறு உபத்திரமும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது அவசியம். இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 18/11/2024 முதல் 24/11/2024 வரை உள்ள இந்த வாரத்திற்குண்டான பலன்களையும் அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.